என்ன இந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? ஐயோ இல்ல மாமா, நான் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா போயிட்டு போய் சொல்லாத இருந்தேன். இந்து. நீ என்ன பார்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இல்ல மாமா, அப்படி இல்ல. என் மேல உனக்கு அப்படின்னா கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வண்டியில் உட்கார். தேங்க்யூ. இந்து குடி. மாமா என்னை மன்னிச்சிடுங்க. உண்மை என்னன்னு தெரியாம நீங்க வீட்ல இல்லாதப்ப வந்து உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேன். தெரியாம தானே இந்து பேசுனேன். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்னு தெரிஞ்சப்ப பேசாம செத்து போயிடலாமான்னு தோணுச்சு மாமா. இந்து, சாவறது ரொம்ப ஈஸி, ஆனா வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணணும். புரியுதா? சரி, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வெரி குட். சரி, இப்போ என்ன வேலை பார்க்குறாரு? சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, விட்டு. அது ஒரு இடத்துல கார் டிரைவரா இருக்காரு. இதுக்கு ஏன் இந்த இவ்வளோ தயங்குன? ஒரு கஞ்சா விற்கிறனோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறத விட ஒரு கார் டிரைவரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல எவ்வளோ பெருமை இருக்கு. புரியுதா? இந்து, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? ஃபேமிலி ரன் பண்ண கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போறியா? எங்கே இந்து? அது சாஃப்ட்வேர் கம்பெனில மாமா. சரி, நிம்மதியாரு. குடி குடி. இதுல இவ்ளோ நேரம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னோட தங்க, நீ இருக்க வேண்டிய இடம் என் வீட்ல. வந்துடுமா? சாரிக்கா, என் புருஷனை விட்டுட்டு என்னால வர முடியாது. நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லாத நிலைமையில இருக்கும்போது உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். உன்னோட பலவீனத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திருக்கான். என்னமா இது? அவன் எவ்வளவு நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியாதுமா? ப்ளீஸ்க்கா, என் புருஷனை பத்தி தப்பா பேசாதீங்க. என்னமா பண்றது? உண்மை அப்படி இருக்கேமா? உன்னோட புருஷன் அவ்வளவு யோகியனா இருந்தானா உனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்றது சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, இப்போ நான் அவசரமா அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லியிருக்கான். நீ மட்டும் எனக்கு அந்த புது வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணலன்னா நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன உன்னை என்கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்க பாக்குறேனா? நான் உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன? வேணாக்கா, வீட்டுக்கு வராதீங்க, தனியா ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொன்ன. ஏன்னா உனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு. ஏமா இதெல்லாம்? இந்த வாழ்க்கையை மறந்துட்டு என்னோட வந்துடேன். இருக்கிற வாழ்க்கையை மறந்துட்டு மறந்து போன வாழ்க்கையை மறுபடியும் வாழ கூப்பிடுறீங்களா? இல்ல,
பொய்யான கவிதாவை வாழறதுக்கு பதிலா உண்மையான பவித்ராவை வாழலாம்ல. பவித்ரா உங்களுக்கு வேணா நிஜமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிஜம் கவிதா தான். மாசி தான் என்னோட புருஷன். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போன என்ன கெடுத்துட்டு போகாம தாலி கட்டி என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரே, அவர்தான் எனக்கு எல்லாமே. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ சார், நீங்கள் சொன்ன ஐஎஸ்டி தான் பண்ண போயிட்டுருக்கேன். பண்ணி முடிச்சோன்னு உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். ஓகே, ஒரு ஐஎஸ்டி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். Thanks. இந்து, அந்த ஜெராக்ஸை முடிச்சிட்டு லேமினேஷன் கொஞ்சம் போட்டு கொடுப்பா, அவசரம்னு சொன்னாங்க. ஆ சரி மேடம், இதை கொடுத்து விடுறேன். இந்து, உனக்கு தெரிஞ்சவரா இந்து? அவரு என் மாமா. அப்படியா? வா. உட்கார். என்ன சாப்பிடுங்க? எதுவும் வேண்டாம் மாமா. பரவாயில்ல, சொல்லு. ஏதோ ஒண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார். 2 காஃபி. சுதாகர் 2 காபி போடு. பாலாஜி அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுப்பா. ஏன் இந்து, என்கிட்ட அதுக்காக கௌரவம் பார்க்குற? ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறேன்னு சொன்னா நான் உங்கள்கிட்ட பேசாமல் போயிடுவேனா? மாமா அப்படிலாம் இல்லை. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். என் மாமியாரோட டார்ச்சர் தாங்க முடியல. அதான் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சேர்ந்துட்டேன். இதில் ஒன்றும் கேவலம் இல்லையே இந்து. ஆனா இது ரொம்ப கேவலமா இருக்கே. என்னடா வேலைக்கு போறேன்னு துடிக்கிறாளேன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது மாமங்காரன் கூட ஜாலியா ஊரை சுத்துறதுக்குன்னு. என்னங்க
இப்படி அசிங்கமா பேசுறீங்க? எதுடி அசிங்கம்? சொல்லுடி, எது அசிங்கம்? நீ கண்டனோட ஊர் சுத்துறது அசிங்கமா இல்ல? நான் தட்டி கேட்டா அது அசிங்கமா? என்னன்னா இழிச்ச வாய் நினைச்சியா? இப்பதானே தெரியுது என்ன ஏன் இவன் உள்ள தள்ளுறதுக்கு இவ்வளவு குறியா இருந்தான்னு. பேருக்கு என்ன புருஷனை வச்சுக்கிட்டு ஏண்டி இவன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு திட்டம் போடுறியா? பப்ளிக் பிளேஸ் ஆச்சுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசுன, இன்னொருத்தன் பொண்டாட்டியை தள்ளிட்டு வந்தது இல்லாம கை நீட்டு வேற பேசுறியா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் என்னடா பண்ணுவ சொல்லு. மாமா, ஹலோ, 4 பேர் வந்து போற இடம். உங்க சண்டையெல்லாம் வெளியில போய் வச்சீங்க. போங்க சார். உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. தனசேகர் எங்கேயா போன? சொல்லியா கொஞ்சம். போங்க. சண்டையெல்லாம் கொஞ்சம் வெளில வச்சுங்களேன். ஏய் என் முதலாளியோட வந்திருக்க. வீட்டுக்கு போய் அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் நாம தான் அண்ணனை போய் பார்க்கணும். வாங்க ஏசிபி மேடம். உன் இடத்துல எனக்கு மரியாதை இல்லாட்டியும் என் இடத்துல உனக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும். இப்படி உட்கார். நான் ஒன்றும் இங்க மரியாதையை தேடி வரல. என்னோட தங்கச்சி பவித்ராக்காக வந்திருக்கேன். எவ அந்த பவித்ரா? அதான் கவிதா, உன்னோட பொண்டாட்டி. ஓ, அந்த கவிதாவா? நான் யார கல்யாணம் பண்ணனாலும் இந்த பொண்ணுக்கு ஏண்டா மூக்கு வேக்குதுன்னு அன்னைக்கே பச்சி பச்சி சொல்லுச்சு. தாடாட்டியும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, இப்ப நான் உன்னோட ஆர்கியூ பண்றதுக்காக வரல. என்னோட தங்கச்சி பவித்ராவை என்னோட அனுப்பிச்சிடுன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இதை அன்னைக்கே நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே. அன்னைக்கு என்னமோ செக்ஷன் மேல செக்ஷன் பட்டியல் போட்ட. இதுக்கு தான் என்னைக்குமே அளவோட இருக்கணுங்கிறது. போ, உன் தங்கச்சியை கூப்பிட்டு பார். அவ வந்தா தாராளமா கூட்டிட்டு போ. நான் அவளோட பேசிட்டேன். வரமாட்டான்னு சொல்லியிருப்பாளே. சொல்லியிருப்பா. உன் தங்கச்சி பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு புருஷன், தெய்வம். இதுல ஒரு வேடிக்கை பார்த்தியா? அக்காக்கு ராட்சசனா தெரியறனா, தங்கச்சிக்கு கடவுளா தெரியறேன். அவன் நினைக்கிற மாதிரி நீ நல்லவன் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஷாபாஷ், சரியான தீர்ப்பு. போ, போய் அவளை கூப்பிட்டு பார். உன்னோட அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், இதை எதை யூஸ் பண்ணி நீ அவளை கூப்பிட்டாலும் அவளை என்கிட்ட இருந்து உன்னால பிரிக்கவே முடியாது. சவால். என்னது இது? அரசியல்வாதி மாதிரி மேடல் ஏறி நின்னுக்கிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு சவால் கிவால்னு சொல்லிட்டு. மேபி
கவிதாவை உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாம இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி பவித்ராவை நிச்சயமா உன்கிட்ட இருந்து பிரிச்சிட முடியும். புரியல? வெயிட் அண்ட் see.